எண்ணும் எழுத்தும். செய்து மகிழ்வோம் 3. வளரும் சுழலும் அமைப்புகள். மலர்நிலை மாணவர்களை 2 குழுக்களாக பிரித்து மாணவர்களை எதிரெதிராக அமர வைத்து ஒவ்வொரு குழுவிற்கும் தேவையான குச்சிகளை கொடுக்கணும். மாணவர்கள் அந்த குச்சிகளை பயன்படுத்தி அமைப்புகளை உருவாக்குவாங்க. எடுத்துக்காட்டா, முதல் குழுவில் உள்ள முதல் மாணவர் ஒரு குச்சியை எடுத்து தனது வட்டத்தில் வைக்கணும். 2ஆம் மாணவர் 2 குச்சிகளை எடுத்து வைப்பாங்க. இதே போல் அடுத்தடுத்த மாணவர் குச்சிகளின் எண்ணிக்கையை ஒவ்வொன்றா அதிகரிக்க செய்யணும். அனைத்து மாணவர்களும் வைத்த பிறகு அந்த அமைப்பை உற்றுநோக்க செய்து இதே போல அதிகரித்து செல்வதுதான் வளரும் அமைப்பு என்று ஆசிரியர் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அடுத்ததா மற்றொரு குழு ஆசிரியர் சதுரம்னு சொல்லும்போது முதல் சதுரத்தின் ஒரு பக்கத்துக்கான குச்சியை வட்டத்தில் வைக்கணும். அடுத்த மாணவர் 2 பக்கங்களுக்கான குச்சிகளையும், 3ஆவது மாணவர் 3 பக்கங்களுக்கான குச்சிகளையும், 4ஆவது மாணவர் 4 குச்சிகளையும் வைத்து சதுரத்தை நிறைவு செய்யணும். மீண்டும் 5ஆவது மாணவன் சதுரத்தின் ஒரு பக்கத்திற்கான குச்சியை வைக்க இதேபோல் அடுத்தடுத்த மாணவர்கள் தொடர்ந்து செய்யணும். இந்த அமைப்பு சுழல் அமைப்பு என்பதை ஆசிரியர் மாணவர்களுக்கு அறிமுகம் செய்யணும். இவ்வாறா மலர்நிலை மாணவர்கள் வளரும் மற்றும் சுழல் அமைப்புகளை தெரிஞ்சுப்பாங்க. இந்த செயல்பாட்டில் அரும்பு மற்றும் மொட்டுநிலை மாணவர்களை 4 பேர் கொண்ட குழுக்களாக பிரித்து காய்கறிகளை பயன்படுத்தி அவற்றை பீட்ரூட் சாறு, மஞ்சள் கலவை, செம்பருத்தி சாறு போன்ற இயற்கை வண்ணங்களில் தொட்டு வெவ்வேறு வகையான வண்ண அமைப்புகளை உருவாக்க செய்யணும். இதன் மூலமாக மாணவர்கள் வண்ண அமைப்புகளை உருவாக்க தெரிஞ்சுக்குவாங்க. உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும். இதன் தொடர்ச்சியா செய்து மகிழ்வோம் 4ஆனது ஒளிகளில் அமைப்புகள் மற்றும் சமச்சீர் தன்மையை அறிந்து கொள்ளும் விதமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஒளி அமைப்புகளை உருவாக்கும் இந்த செயல்பாட்டுல 3 நிலை மாணவர்களும் ஈடுபடுவாங்க. முதல்ல ஆசிரியர் டம்ளர்ல வெவ்வேறு அளவுல நீரை நிரப்பி பல்வேறு ஒளி அமைப்புகளை உருவாக்கி காட்டணும். அதை போன்றே மாணவர்களும் குழுக்களா பிரிஞ்சு பல்வேறு விதமான ஒளி அமைப்புகளை உருவாக்கி காட்டுவாங்க. பின்னர் மாணவர்கள் விலங்குகள் அல்லது பறவைகளின் முகமுடிகளை அணிஞ்சு ஒளி அமைப்புகளை உருவாக்கி காட்டணும். ஒளி அமைப்புகளை உருவாக்க உதவி தேவைப்படுற மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும். இந்த செயல்பாட்டுல மலர்நிலை மாணவர்கள் சமச்சீர் தன்மையை அறிந்து கொள்ளும் விதமா அவர்களை 2 குழுக்களா பிரிச்சு இருபரிமாண வடிவங்கள், பறவைகள், பூச்சிகள் மற்றும் விலங்குகளின் படங்களை கொடுக்கணும். அந்த படங்களை ஒன்றுடன் ஒன்று பொருந்துமாறு ஒரு குழு குறுக்காகவும் மற்றொரு குழு நெடுக்காகவும் மடிக்கச் செய்யணும். பிறகு எவையெல்லாம் சமமாக பொருந்துச்சுன்னு மாணவர்களை கூறச் செய்யணும். அவற்றிலிருந்து சமச்சீர் தன்மையை பற்றி ஆசிரியர் மாணவர்களுக்கு கூறணும். படங்களை மடிப்பதில் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும். இவ்வாறு மாணவர்கள் தாங்களாகவே செய்து கற்பதால சமச்சீர் தன்மையை பற்றி எளிமையா புரிஞ்சுக்குவாங்க. நன்றி.